இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10K ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வந்து டெய்லி கவர் பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த வீடியோ தான் வந்து என்னோடய டெய்லி வியூ. இந்த க்ரோ இருக்காங்கள, இவங்க வந்து என்னை டெய்லி பார்க்க வராங்க. எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா அதே இடத்துல வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைலாம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு யாருன்னா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 10K ஸ்டெப்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 1000 ஸ்டெப்ஸ் வந்து 10 மினிட்ஸ் ஆகுது. 1000 ஸ்டெப்ஸை கவர் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ காலைல ஒரு 1 hour நடந்தோன்னா 60 மினிட்ஸ், 6000 ஸ்டெப்ஸ். 1 hour நடப்போமா? இல்லை, ஆக்சுவலாக என்னாலே டெய்லி கவர் பண்ண முடியல 1 hourலாம். ஸோ ஒரு 40 மினிட்ஸ், ஸோ 40 to 45 மினிட்ஸ் நான் கண்டிப்பாக நடந்துருவேன். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே நடந்தோன்னா நிச்சயமாக ஒரு 40 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் முழுகிட்டிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. எப்போவுமே இது வந்து மார்ச் வரைக்கும் வந்துட்டதுனால ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கும் மார்னிங் சன்லைட். ஸோ அப்படியே நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டே நடந்தோம், ஒன்றுமே இல்லை, ரீல்ஸில் சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே நடந்தோனாலே 40 மினிட்ஸ் போகிறது சத்தியமாக தெரியாது. எப்படியும் நான் வந்து ஒரு 4K ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிடுவேன் காலையிலேயே. அதுவே எனக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். ஓகே, இன்னையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிக் வின் மாதிரி அது இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு டைம் இருக்கும். ஸோ நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஆஃப்டர் மீல் 10 or 15 மினிட்ஸ் வாக். ஸோ 10 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஸ்டெப்ஸ். ஸோ 10 மினிட்ஸ் வந்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் நடக்கிறேன் அப்படின்னா, ஸோ டைம் இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் ஆக்கிடுவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கினா அங்கே ஒரு 2000 வந்தது. 6000 ஸ்டெப்ஸ் வந்து மதியானத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம் தானே. ஸோ ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண டைம் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் டைம் இருக்குது. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே, ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண போனா கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துக்கிட்டே ஸ்க்ரால் பண்ணுறேன். சின்ன ஸ்பேஸை கூட ஓகே நம்ம இங்கே நடக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ½ an hour நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா ½ an hour எப்படி போகிறதுனே தெரியாது. ஓகேவா? ஸோ ½ an hour 30 மினிட்ஸ் 3000 ஸ்டெப்ஸ் 9000 ஸ்டெப்ஸ் ஈஸியாக வந்துடுவோம். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டோன்னே படுக்கவே கூடாது, தூங்கவே கூடாது, உட்காரக்கூட கூடாதுன்றாங்க. ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நடந்தோம். 10K ஸ்டெப்ஸுன்றது ஒரு கன்சிஸ்டன்சியோடு இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் ஒரு 3-4 வீக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸை கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து நம்ம அந்த மாதிரி இது நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா மைண்டு தானாக என்னப்பா நடக்கலையா இன்னைக்கு, கொஞ்சம் நேரம் நடப்போமா அப்படின்னு தானாக கேட்கும். ஒரு 3-4 டேஸ் மட்டும் பழக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஸ்டெப் கவுண்டர்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டிகிட்டே இருக்கோம் எவ்வளோ நடக்கிறோன்னு. அதை பார்க்கும்போதுலாம் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நடக்கலாம். ஒரு ட்ராபேக் இருக்குது இந்த ஆப்பில். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த ஷேக்கில் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கும் போது ப்ளே பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துருங்க. ஹாவ் அ கிரேட் டே. ஸோ சப்ஸ்கிரைப்.